ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய பிரதரோட மேரேஜ்க்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்து எல்லோரும் எழுந்து ரெடி ஆகிட்டாங்க. பந்தக்கால்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ப்ரொசீஜர். மேரேஜ்க்கு முன்னாடி 2 டேஸ் முன்னாடி ஆர் 3 டேஸ் முன்னாடி பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி இந்த கொம்பை வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுதான் வந்து பந்தக்கால் ப்ரொசீஜர். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேர் மம்மியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நைட்டே வந்துட்டாங்க வீட்டுக்கு, அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் கொஞ்சம் பேர் வந்து இது எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பெரியவங்க பண்ணால் இன்னுமே நல்லது அப்படின்னு சொன்னதால் எங்கள் பாட்டி, அப்புறம் எங்கள் பாட்டியோட சிஸ்டர், அவங்க எல்லாம் வந்து முன்னாடி நின்று எல்லா வேலையுமே அவங்க தான் செஞ்சாங்க. அண்ட் தென் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கவங்கள விட. ஸோ எல்லாமே அவங்க தான் முன்னாடி இருந்து எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock 5:30 அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 o'clock அப்படி தான் வந்து முடிஞ்சுது. பிகாஸ் அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று ஒன்றா அவங்க பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் வந்து அந்த கொம்பு வந்து நிற்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆழமாக பள்ளம் தோண்டி தான் நிற்க வைக்கணும். பிகாஸ் அது வந்து 4 to 5 டேஸ்க்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அது அப்படியே நிற்கணும் அப்படின்றதால தான். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவுமே வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னென்னவோ ப்ரொசீஜர் சொன்னாங்க. எனக்குமே இப்படி தான் பண்ணாங்க, பட் நான் மறந்துட்டேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து எண்ணெய் நலுங்கு, அப்புறம் சந்தன நலுங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாப்பிள்ளை இவர் தான். எல்லாருமே வந்ததுக்கப்புறம் லேட்டாக தான் இறங்கி கீழே வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்து இங்கே 5 members இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கீழே. ஸோ நாங்கள்லாம் மேலே இருந்தே வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் அந்த கொம்பெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் பூசி வச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து தீபார்த்தனை பண்ணணும், கற்பூரம்லாம் ஏற்றி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கீழே இறங்கி வர முடியாததால் நான் மேலே இருந்தே சாமி கும்பிட்டேன். ஸோ கீழே இருக்கவங்கெல்லாம் அவங்களே சாமி கும்பிட்டாங்க. ஸோ மீன்வைல் வந்து நாங்கள் மேலேயும் வந்து கொஞ்சம் நலுங்குக்கெலாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். பிகாஸ் இது முடிச்சுட்டு மேலே வந்த உடனே வந்து எண்ணெய் நலுங்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கீழே இருந்த விளக்கு எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வரணும். அது வந்ததுக்கப்புறமா வந்து இங்கே எண்ணெய் நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்ததால் நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் இவங்க மேலே வரத்துக்குள்ளேயே நாங்கள் நலுங்குக்கு எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அம்மா தான் விளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த விளக்கு வந்து அணையாமல் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மா தான் வந்து அந்த விளக்கை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நலுங்குக்கு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரும்போது வந்து மச்சானை தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மச்சானா வேறு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான். மாப்பிள்ளை வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு வந்து என் ப்ரோவை கூட்டிகிட்டு வந்து அது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி சொன்னாங்க. 2 வாட்டி சுற்றிட்டு அதுக்கப்புறமா ரைட் லெக் எடுத்து வச்சு உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே அவங்களும் உட்காந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கும் நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் நலுங்கு முடிஞ்சதும் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ தயிர் பச்சடி, வடை, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக பிரிஞ்சி, தேங்காய் சட்னி, அப்புறமா கார சட்னி, சாம்பார், அப்புறம் பொங்கல், இட்லி இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ எண்ணெய் நலுங்கு வச்சதுக்கப்புறமா வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, சந்தன நலுங்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயே சந்தன நலுங்குக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ எங்கள் பாட்டி வச்சுருந்த வரிசை தட்டு, ஸோ என்னோட வரிசை, அதுக்கப்புறம் எங்கள் சித்தியோட வரிசை, எல்லா வரிசை தட்டும் வந்து மாப்பிள்ளை வந்து உட்காரத்துக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வீட்டில் ஹால்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். யூஸ்வலாக க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பந்தக்கால் அப்போவே வந்து என்னென்ன முறை செய்யணுமோ அப்போவே செஞ்சுருவாங்க. மண்டபத்துலலாம் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே நாங்களும் பண்ணிட்டோம். எங்கள் அண்ணன் வந்து தூக்க கலக்கத்துலேயே நின்றுட்டுருந்தான். பிகாஸ் அவனை காலைல சீக்கிரமாக எழுப்பி விட்டதால் தூங்கிட்டே நின்றுட்டுருந்தான். அதுக்கப்புறம் என்னோடய மாமா, அதாவது என் அண்ணனுக்கு தாய் மாமா, எனக்கும் மாமா தான். ஸோ அவர் தான் வந்து எண்ணெய் நலுங்கப்போ சந்தன நலுங்கப்போ இந்த ப்ரொசீஜர் பண்ணி உட்கார வைக்கணும், மாலை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் தான் வந்து எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 ரவுண்ட் போட்டு மறுபடியும் உட்கார வச்சு மாலைலாம் போட்டார்.
ஒரு வழியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.